சார் வணக்கம். வணக்கம். இப்போ இருக்க ஆட்சியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திட்டம் எது? எதனால் அந்த திட்டம் உங்களை கவர்ந்திருக்கு? பெண்களுக்கு இலவசமான பஸ் கட்டணம், அது ஆண்களுக்கும் சேர்த்து தருகிறேன் என்று தளபதி சொல்லியிருக்கிறார். அது மிகவும் முக்கியமான திட்டம். தமிழகத்தில் இன்று மட்டும்தான் மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு எந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு நாளும் மாதமும் வாரமும் ஆண்டுதோறும் எங்காவது ஒரு மூலையில் குடமுழுக்கு நடைபெற்று கொண்டுவே இருக்கிறது. அது மிகவும் ஆன்மீக அன்பர்களிடத்திலும் வள்ளலார் பிரியரிடத்திலும் மிகுந்த ஆர்வத்தை கொண்டுள்ளது. எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை குறித்து உங்களோட கருத்து என்ன? பெண்கள் அனைவரும் பொங்கலாகவும் தீபாவளியாகவும் தங்கள் மனதை பூரிப்பில் மத்தாப்பு போல் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதற்கு அளவே இல்லை. பெண்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அது பெண்களை மிகுந்த அளவு பெருமளவு கவர்ந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி வழங்குறதுலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா? அது மாற்றாந்தாய் பிள்ளை போல் அது எப்போதும் நடக்கிறது தான். மத்திய அரசு மாநில அரசை ஏமாற்றும். இது குறிப்பாக மோடி அதை தொடர்ந்து செய்து வருகிறார். வருகிற நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான ஆட்சி மற்றும் திட்டங்களை வழங்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம், சுத்தமாக இப்போது நடைபெறுகிற ஆட்சி நல்ல ஆட்சி. இதையே தொடர்ந்து செய்தால் கூட சுகமாக இருக்கும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் நீங்க கருதுறீங்க? அது பத்தின கருத்து சொல்லுங்க. தளபதி தலைமையில் தனித்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.